ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2023 ரிலீஸ் ஆன நோ ஒன் வில் சேவ் யூ அப்படின்ற ஒரு த்ரில்லர் சர்வைவல் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு கிராமத்துல ஒரு ஓரத்துல தனியான வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க ஹீரோனிக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொந்த பந்தம்னு யாருமே இல்லை. ஒரு நாள் நைட்டு அவங்க தூங்கிட்டே இருக்கும் போது அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ஏலியன் வருது. அந்த ஏலியன் ஹீரோனை பிடிக்க முயற்சி பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அந்த கிராமத்தை அந்த மக்களை அதை பிடிச்சு வச்சிருச்சு. அந்த ஏலியன் கிட்ட இருந்து ஹீரோனி தப்பிக்கிற சுவாரஸ்யமான விஷயத்த இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. கடைசியில ஹீரோனி அந்த ஏலியன் கிட்ட மாட்டினாங்களா தப்பிச்சாங்களான்றதான் இந்த முழு படத்தோட கதை. படத்தோட எண்ட்ல வேற லெவலான ஒரு ட்விஸ்ட வச்சு சூப்பரா முடிச்சிருப்பாங்க. சோ இப்போ அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துறது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. காட்டுக்கு நடுவுல அந்த வீடு இருக்கு. இது நம்ம ஹீரோனி வீடு. இப்போ நம்ம ஹீரோனிய காமிக்கிறாங்க. கலை எழுந்துக்கிறாங்க. பக்காவா ரெடி ஆகி என்ன ட்ரெஸ் போடலாம்னு யோசிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அவங்க ரூமுக்குள்ள டைனியான பொம்மைங்க எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு அதை பேக் பண்ணி வைக்கிறாங்க. சிட்டிக்குள்ள இருக்கிற அந்த கொரியர் பாக்ஸ்ல அந்த பேக்கேஜ போறதுக்காக கிளம்புறாங்க. ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த சிட்டிக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஹாய் சொல்றாங்க. யாருமே கண்டுக்கல. ஹீரோனி கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. போயிட்டு டக்குன்னு அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது பெரும் மக்கள்லாம் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோனி கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. யாருக்கிட்டையும் பேசாம தனியா தள்ளி போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனி அவங்க அம்மாவோட கல்லறை பக்கத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யாருமே இல்ல. ரொம்ப லோன்லியாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யாரோ பேசுற மாதிரி சத்தங்கள் கேக்குது. அதனால அவசரமா அந்த இடத்த விட்டு போகும்போது இப்போ அங்க ஒரு போலீஸும் அவரோட மனைவியும் பேசிட்டு சந்தோஷமா அந்யூன்யமா போயிட்டு இருக்காங்க. பார்த்த ஹீரோனியும் அவங்க கண்ணுல படாம ஒளிஞ்சு போ. இப்ப ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதுறா. இது இவளோட ஃப்ரெண்ட் மால்ட்ன்றவங்களுக்காக எழுதுறது. ஹீரோனுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா இந்த கிராமத்துல இவ மட்டும் தான். அவளுக்காக ஒரு லெட்டர் எழுதுறா. அந்த லெட்டர்ல ஹீரோயின் என்ன எழுதுறாங்கன்னா, இன்னைக்கு உன்னோட அப்பா அம்மாவை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ஸ்ல எழுதிக்கிட்டே இருக்கா. இப்போ ஏதோ சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்திருப்பாரு. அவர் ரொம்ப வேடிக்கையான ஆளு. பேசிக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போவாரு. அந்த பேக்கேஜ் பார்த்தோன்னே ஹீரோனி வேகமா போய் அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த வீட்டுக்குள்ள ஹீரோனி தனியா இருக்கிறனால அவளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. அதுலயும் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா டைனியான பொம்மைங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. சோ இந்த பேக்கேஜ்லயும் அதான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பக்காவா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறா. தனியா சாப்பிடறா. என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்றாலோ அதெல்லாம் அவ ஃப்ரெண்டுக்கு லெட்டர் மாதிரி எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நைட் சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்ச பிறகு தூங்கலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் தூங்க ஆரம்பிக்கிறா. அவ தூங்கும் போது இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல வித்தியாசமான சத்தங்கள் கேக்குது. லைட் எல்லாம் டக்குன்னு ஆன் ஆயிடுது. இப்ப டமான்னு ஒரு சவுண்ட் கேட்கும். என்னதுன்னு சொல்லி அவ ஜன்னலை எட்டி பார்த்தா அங்க இருக்கிற குப்பை தொட்டியில ஏதோ ஒண்ணு சீனிட்டு இருக்க மாதிரி தெரியும். வந்துருச்சுங்களா இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கீழே இறங்கி போவா. இப்போ அந்த வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு வித்தியாசமான குரல் கேட்டுட்டும் அங்கேயும் இங்கோ நடமாடிட்டு இருக்கும். இது மனுஷன் கிடையாது, வேற ஏதோன்றத அவ நோட் பண்ணுவா. டக்குன்னு கதவெல்லாம் தானா ஓபன் ஆகும். இவ கால் வைக்கும் போது அதுல வர சத்தத்தை உன்னிப்பா கவனிக்கும். அப்ப இங்க ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் ரூமுக்குள்ள டக்குன்னு லாக் பண்ணிடுவா. ஆனா இப்போ ரூமுக்குள்ள ஏதோ ஒண்ணு கதவை தட்ட ஆரம்பிக்கும். பயந்து போன அவளும் இங்க எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது டக்குனு இப்போ பெட்டு கடையில ஒழிஞ்சுப்பா. இப்போ அந்த ஏலியன் கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள ஹீரோனியும் பயத்துல பெட்டு கடையில மூச்சு விடாம ஒளிஞ்சுகிட்டு இருப்பா. அந்த இடத்த விட்டு ஜன்னல் வழியா கீழே குதிச்சிரும். இதான் சான்ஸ் சொல்லி டக்குன்னு கதவை சாத்தி வச்சுட்டு அவ உள்ள பயந்துகிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே போயிடுச்சு போல அப்படின்ட்டு வேகமா கீழே ஓடி போய் வீட்டோட கதவை லாக் பண்ண பாப்பா. ஆனா வீட்டுக்குள்ளதான் அந்த ஏலியன் இருக்கும். அது இவளை பாத்துரும். அவளும் பயந்து போய் வேகமா ஏதாவது பொருள் கிடைக்குதா அதை தாக்கலாமான்னு சொல்லி ஓடி போகும்போது அங்க இருக்கிற கதவு எல்லாமே டமால்டிமான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். அந்த போன் எடுத்து யாருக்காவது கால் பண்ணி தகவல் சொல்லலான்னு பார்த்தா போன்ல இருந்து பயங்கரமான சத்தம் கேட்கும். இவளுக்கு காது வலிக்க ஆரம்பிச்சிடும். அங்க இருந்து ஓடுவா. ஆனா ஏலியன் அங்க வந்துடும். அதுக்கு சவுண்ட் கொடுத்தாதான் நம்ம இருக்கிறது இங்க தெரியும். அதனால சைலண்டா போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கலான்னு ஒழிஞ்சுக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஏலியன் அங்க வருது. அந்த இடத்துல அந்த போன் பொறுமையா எடுத்து வச்சுட்டு அப்படியே கிட்ட வருது. அவளை அப்படியே எட்டி பாக்குது. இத பார்த்து அவளும் பயந்து போய் அந்த கதவை டக்குன்னு தட்டி விட்டுட்டு வேகமா ஓடி போறா. அவ ஓடும் போது அந்த ஏலியன் ஒரு கத்தும். வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளும் உடஞ்சி சின்ன பின்ன மாறும். அந்த சத்தத்தினால அங்க இருந்த கதவு வேகமா ஈரனோட மூஞ்சிலே அடிச்சிடும். மயங்கி போன அவளும் கீழே தொப்புன்னு விழுந்து கிடப்பா. அது கிட்ட தப்பிக்கணும்னு சொல்லி பொறுமை எழுந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும் போது அந்த ஏலியன் அவளை பார்த்துரும். அவளை அப்படியே கிட்ட இழுக்க ஆரம்பிக்கும். அப்ப அவ கையில இருந்த ஒரு கம்பியை வச்சு அதோட தலையில நச்சுன்னு குத்திடுவா. அப்போ அது மூச்சு விட முடியாம திணறி டக்குன்னு கீழே விழுந்துரும். இந்த விஷயம் நொடியில நடந்துரும். ஹீரோனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். பயந்து போய் அந்த ஓரத்துல சைலண்டா உட்காந்துட்டு இருப்பா. இப்போ காலையில விழிஞ்சிருச்சு. அந்த ஏலியன் கிட்ட வந்து பாப்பா. அது உயிரோட இருக்கா இறந்துருச்சான்னு பார்த்தா அது இறந்து போய் கிடக்கும். அது மேல துணியை போட்டுட்டு யாராவது உதவிக்கு கூப்பிடணும்னு சொல்லி வெளியே வேகமா ஓடி போய் பாப்பா. வீட்டுக்குள்ள சுத்தமா கரண்ட்டும் இருக்காது. கார் ஆன் பண்ணுமா காரும் ஸ்டார்ட் ஆகாது. அப்பதான் அவன் நெத்திய பாப்பா. நெத்தில ரத்தமா இருக்கும். சரி இதை கிளீன் பண்ணிட்டு உடனே போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம்
ரிமூவ் பண்ணிடலாம் சொல்லி குளிச்சு முடிச்சுட்டு இறந்து போன ஏலியனை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அது வெளியே எங்கேயாவது போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கதவை லைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவ போலீஸ் கிட்ட தகவல் சொல்லலான்னு போவா. அப்படி போகும்போது போற வழியில ஒரு பெரிய ட்ரக்கு கீழே விழுந்து கிடக்கும். அந்த ஓரத்துல இருக்கிற பில்டிங்ல எல்லா பொருளும் கீழே விழுந்து கிடக்கும். தரையில எல்லா இடத்துலயும் வட்டமான இருக்கும். இது அவளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். சீக்கிரமா போய் போலீஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லி வேகமா போவா. அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஹீரோனியை பார்த்தவனே எல்லாருமே மாத்தி ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனியும் ரொம்ப பயந்துட்டு வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போவா. அவ போன உடனே அவளோட ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவை பாப்பா. அவங்கள பார்த்த உடனே ஒரு விஷயத்த சொல்ல வருவா. அதுக்குள்ள அங்க வந்து அந்த லேடி ஹீரோனோட மூஞ்சில காரைத்து போயிருவாங்க. அங்க இருந்து அவங்க போயிருவாங்க. அவங்களோட கணவரும் ஹீரோனி கிட்ட பேச வர கத்தது அங்க இருந்து அவரும் போயிருவாரு. இதெல்லாம் பார்த்து அந்த போலீஸ் ஆபீசரும் ஹீரோனியா மறைப்பாங்க. அவளுக்கு ரொம்ப அசிங்கமாயிரும். இங்க இருக்கவே கூட சொல்லி அழுதுட்டு வேகமா வெளியே வருவா. சைக்கிள் எடுக்க பாப்பா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துரும். அழுதுகிட்டே அங்க உட்காரும் போதுதான் அங்க ஒரு பஸ் வரும். சரி பஸ் பிடிச்சாது வீட்டுக்கு போயிடலாம் சொல்லி பஸ்ல ஏறி உட்காந்துப்பான். அந்த பஸ்ஸே கொஞ்சம் காலியா இருக்கும். கொஞ்சம் ஆட்கள் தான் இருப்பாங்க. அப்படியே அந்த பஸ் போய்கிட்டே இருக்கும். இப்போ திடீர்னு பஸ்ல இருந்த ஒரு ஆள் ஹீரோனி கிட்ட வருவா. அவ ஒரு மாதிரி கொரன்னு சவுண்ட் கொடுக்கும் போது ஹீரோனிக்கு டவுட் வந்துடும். இல்ல இவன் மனுஷனே கிடையாதுன்னு சொல்லி அந்த பஸ் விட்டு இறங்க பார்க்கும். இப்போ அந்த ஆள் அப்படியே மிருகம் மாதிரி ஹீரோனியம் அடிக்க பாப்பா. ஹீரோனி தள்ளி விட்டுட்டு ஓடும் போது இந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த பாதி பேரும் பார்க்க மனுஷங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஏலியன். அந்த டிரைவரும் பார்த்து பயந்து போய் வண்டியை எடுத்துவாரு. எல்லாரையும் அது மறுகையா பண்ணிடும். ஹீரோனி அந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த காட்டு வழியா வேகமா ஓடி போயிட்டு இருப்பாங்க. ஆனா மனுஷ ரூபத்துல இருக்கிற அந்த ஏலியனும் நீ எவ்வளவு தூரம் ஓடுறேன்னு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கூலா நடந்து பின்னாடி வந்துகிட்டு இருக்கோம். ஹீரோனியும் அங்க வந்து வேகமா ஓடுவா. ஓடி போகும்போது அங்க இருந்தா வேற ஒருத்தவங்களோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள போயிருவா. இங்க ஏதாவது தப்பிக்க வழி இருக்கான்னு பார்க்கும் போது இப்போ அந்த இடமே ரொம்ப இருட்டாகுது. மழை பெய்யற மாதிரி இருக்கும். மேகங்கள்லாம் அப்படியே இவ்வளவு நோக்கி வர மாதிரி இருக்கும். பயந்து போனவன் அங்க இருந்து வீட்டோட கதை ஓபன் பண்ணுவா. ஆனா ஃபுல் லாக்ல இருக்கும். எப்படி தப்பிக்கிறது என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது இப்போ அங்க இருந்த ஒரு கல்லறைய பாப்பா. அந்த கல்லறையில இருக்கிறவங்களோட பேர் மால்ட். ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். அதை பார்த்து அவளும் கண் கலங்க ஆரம்பிப்பா. இப்ப அப்படியே மேகங்கள்லாம் அவளை மொத்தமா சூழ ஆரம்பிச்சு. பயந்து போன அவளும் அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோனி வேகமா ஓடி வந்து வீட்டுக்குள்ள வந்துருவா. வீட்டுக்குள்ள போன பிறகு அந்த ஏலியன் இருக்கா பாப்பா. அது கிட்ட இருந்து பயங்கரமான வாசனை வரும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஏதோ ரத்தம் மாதிரி இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த ஏலியன் வாய்க்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு நகர்ந்து வெளியே போயிருக்கும். அது எங்க இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோனி பாப்பா. ஆனா எங்க இருக்குன்னு அவளால கண்டுபிடிக்க முடியாது. அவளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இந்த ஊருக்குள்ள ஏலியன் நிறைய சுத்த ஆரம்பிக்குது. இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல நம்ம சேஃபா இருக்கணும்னு சொல்லி வீட்டுல உடஞ்சு போன கதவு எல்லாத்தையும் சரி பண்ணுவா. எல்லாத்தையும் ஃபுல்லா கவர் பண்ணி வைப்பா. இருட்ட ஆரம்பிக்குது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனோட வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு கண்காணிக்கிற மாதிரி வெளிச்சம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோனி அது கண்ணை மாட்டக்கூடாதுன்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அவ லாக் பண்ணி வச்ச எல்லா கதவும் டமான்னு உடையுது. இப்போ இறந்து போன ஏலியனை ஏதோ ஒரு வெளிச்சம் அப்படியே இழுத்துட்டு போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வெளிச்சம் மறைஞ்சிடுது. ஹீரோனே அப்பாடா அந்த ஏலியனை அதை எடுத்துட்டு போயிடுச்சு. இதுக்கு வராதுன்னு நினைச்சா டமால சவுண்ட் கேட்கும். வேற ஒரு ஏலியன் இந்த வீட்டுக்குள்ள வருது. அதை பார்த்த ஹீரோனியும் பயந்து போய் பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒளிஞ்சிடறா. அப்படி பேஸ்மெண்ட்குள்ள ஒளிஞ்சுட்டே இருக்கும் போது அந்த ஏலியன் பேஸ்மெண்ட்டுக்குள்ள வருது. அவளை தேடிக்கிட்டு இருக்கு. கையில இருந்த கத்தி வச்சு அதை குத்த பாப்பா. ஆனா அது அவகிட்ட இருந்து அதை சிதற டக்குன்னு பிடுங்கிட்டு அவளையும் அடிக்க வரும். ஆனா அவ தள்ளி விடு. அந்த ஏலியனை பேஸ்மெண்ட்லயே அவ லாக் பண்ணிட்டு வேகமா வெளியே ஓடி வரும். அப்படி வேகமா ஓடி வரும்போது இப்போ வீட்டுக்குள்ள வேற ஒரு ஏலியன் இருக்கும். அதோட கையெல்லாம் பார்க்க ரொம்ப நீட்டமா இருக்கும். அது ஹீரோனி அப்படியே பிடிக்க வரும். ஆனா ஹீரோனி அது மூஞ்சில சுடு தண்ணி பிடிச்சி ஊத்தி விட்டுருவா. இங்க பா நீ என்ன ஏதாவது பண்ண உன்னை ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லி பயமுத்திட்டு அப்படியே பொறுமையா ஒரு பாத்ரூம் குள்ள போவா. அதுவும் தூரமா வேடிக்கை பார்ப்பா. இப்போ டக்குன்னு கதவு உடைச்சிட்டு அவகிட்ட வந்து அவ காலை பிடிச்சி இழுக்கும். இருக்கிற கோவத்துல அங்க இருக்கிற ஒரு கட்டி எடுத்து கையிலே குத்தி மண்டையில ஒரு போடு போட்டு அதை மந்தியே பண்ணுவா. அதை அடிச்சு போட்டுட்டு அந்த கதவு வழியே கீழே எகிரி குச்சியாவ அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடலான்னு பார்க்கும்போது இப்போ அந்த வீட்டுக்கு மேல ஒரு பெரிய சைஸ் ஏலியன் இருக்கும். அந்த ஏலியனை பார்த்து அவ பயந்து போய் ஓட பாப்பா. ஆனா அங்க மனுஷ உடம்புல இருக்கிற அந்த ஏலியன் அங்க வந்து ஹீரோனோட முடிய பிடிச்சு தரத்தரனா அந்த பெரிய ஏலியன் கிட்ட இழுத்துட்டு போகும். ஹீரோனை விட்டுருன்னு சொல்லி கத்துவா. ஆனா தரத்தனை இழுத்துட்டு போய் அங்க விட்டுரும். இப்போ அந்த பெரிய சைஸ் ஏலியன் ஏதோ கைய வச்சு ஏதோ சிம்பிள் பண்ணோம். அது அப்படி சிம்பிள் பண்ணிட்டே இருக்கும் போது மேல இருந்த ஒரு ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் வரும். அது அப்படியே ஹீரோனை இழுக்க முயற்சி பண்ணும். ஆனா ஹீரோனை பயந்து போய் என்ன பண்ணுவானா அவளை பிடிச்சிட்டு இருக்க அந்த மனுஷனோட கைப்பிடிச்சு இழுத்துட்டு அவனை எட்டி விடுவான். இப்போ அந்த வெளிச்சத்துல அந்த பையன் விழுந்துருவான். அவன் விழுந்தோடனே அந்த ஏலியன் அப்படியே அவனை மேல இழுத்துட்டு போகும். அவனோட வாய்க்குள்ள ஏதோ ஒரு மாஸ்டரை போட்டுரும். இதை பார்த்து அந்த பெரிய சைஸ் ஏலியனை பிடிச்சு அவளை கடிக்க வரும். ஆனா அவன் அங்க வந்து வேகமா ஓட ஆரம்பிப்பா. இப்போ விழுந்து கிடக்குற அவன் வாய்க்குள்ள வந்து வேற ஒரு மாஸ்டர் எழுந்து வரும். ஹீரோனி இதுங்க கிட்ட மாட்டினா ரொம்ப வாயில ஏதோ ஏலியனை தூக்கி போட்டுறோம்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போகும்போது அங்க அந்த பெரிய மாஸ்டர் அவளை பிடிச்சு அவளை அடிக்க வரும். அப்படி அவ வேகமா ஓடும் போது அங்க காருக்கு பின்னாடி அவ குதிச்சிருவா. ஏலியனோட கை ஹீரோனோட முதுகுல கீறி விட்டுரும். வழி தாங்க முடியாம கீழே விழுவா. அப்பதான் ஒரு விஷயத்த பாப்பா. காருக்குள்ள இருக்கிற பெட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகுது. ஆல்ரெடி அவங்க கிட்ட தீப்பெட்டி இருக்கும். அப்படியே கொளுத்தி விட்டுருவா. அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அப்படி அது வழியில கத்திக்கிட்டே இருக்கும்போது அங்கேயும் அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து அந்த ஏலியனை அப்படி தூக்கிட்டு போயிடும். அதுல இருந்து ஒரு ஒளி வரும். அந்த ஒளி
அந்த ஒளி அப்படியே ஹீரோனை பிடிக்க ஆரம்பிக்கும். ஹீரோனையும் வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போய் அங்க இருந்து ஒரு ரூம்குள்ள டக்குன்னு கதவை லாக் பண்ணிடுவா. இப்போ அந்த கதவை ஒரு ஏலியன் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரும். உள்ள வந்து பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டு கூட அவ எடுத்த போட்டோஸ், நிறைய கிரீட்டிங் கார்டு, டாய்ஸ் எல்லாம் இருக்கும். ஹீரோனே இந்த ஓரத்துல ஒழிஞ்சு நின்றுட்டு இருப்பா. இப்ப அந்த ஏலியன் அங்க இருக்கிற போட்டோஸ் ஒவ்வொன்றத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும். இதான் சான்ஸ்ன்னு சொல்லி ஹீரோனி அதை பின்பக்கமா அடிக்கலான்னு வருவா. ஆனா அது ரொம்ப உஷாரு. அவளை அப்படியே தூக்கி போட்டு பந்தாடி அவட மண்ணு கீழே விழுந்துருவா. இதுகிட்ட ஃபைட் பண்ண தெம்பல இங்க வந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி அவங்க வந்து வேகமா ஓட ஆரம்பிப்பா. அப்படி அவ அந்த வீட்டு ஓடும் போது இப்போ ரெட் கலர்ல ஒரு வெளிச்சம் அவள் மேல படும். அவளால அசைய முடியாது, கண்ணு மட்டும் தான் ரொட்டேட் பண்ண முடியும். அவ ரொம்ப டயர்ட் ஆயிருவா. இப்ப அவளை அப்படியே பிடிச்சு வச்சிரும். இப்போ அந்த ஏலியன் ஹீரோனியா பார்க்கும். அப்படியே அவளை உத்து பார்க்கும். அவ கிட்ட வந்து ஏதோ ஒரு சத்தத்தை கொடுத்து அது வாயை ஓபன் பண்ணும். அது வாயில இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் வரும். அது அப்படியே ஹீரோனி கிட்ட போகும். ஹீரோனி இதை பார்த்து பயந்து போயிருப்பா. வாயை டைட்டா பிடிச்சுப்பா. அது இப்படி சொடக்கு போடும் போது ஹீரோனி வாய் டக்குன்னு ஓப்பன் ஆயிரும். அந்த கிரியேச்சர் அப்படியே ஹீரோனியோட வாய்க்குள்ள போகுது. இப்போ ஹீரோனி இரும்பிட்டு டக்குன்னு கண்ணை தொண்டு பாக்குறான். இது கனவா, நான் கூட பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாங்க. எதுவுமே உடையல, எல்லாமே பக்காவா இருக்கு. அப்படி சந்தோஷமா கீழே இறங்கி போறாங்க. சிரிக்கிற குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. யார் அது அப்படின்னு சொல்லி பார்த்தா இறந்து போன அவளோட ஃப்ரெண்டு ஹீரோனி கிட்ட வரா. அவளை பார்த்த ஹீரோனி அப்படியே கண் கலங்கிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டோட உருவம் இவளுக்கு கிளியரா தெரியல, மங்களாதான் தெரியுது. அவளோட முடிய பாக்குறான். என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட வாய்க்குள்ள கையை விட்டுட்டு அப்படியே வெளியே ஒண்ணு இழுக்கிறா. அவ வாய்க்குள்ள போன அந்த ஏலியன் அவளை ஒரு கற்பனை உலகத்துல வாழ வச்சது. ஆனா அதை தெரிஞ்சுட்ட ஹீரோனி அந்த வாய்க்குள்ள இருக்கிற அந்த ஏலியனை வெளியே பிடிச்சு தூக்கி போடுறா. அது அப்படியே அங்க வந்து வேகமா ஓட பாக்குது. அது அப்படியே நசுக்க ட்ரை பண்றா. இப்போ அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து வெளிச்சம் அந்த கிரியேச்சர் மேல படுது. அந்த கிரியேச்சரை இப்போ ஏதோ ஒரு பொண்ணு வாய்க்குள்ள எடுத்து போடுறா. ஹீரோனி இங்க வந்து தப்பிச்சா போதுன்னா சொல்லிட்டு வேகமா ஓடுறா. காட்டை நோக்கி அப்படி ஓடும் போது பயங்கரமான குரல் கேட்டுட்டே இருக்கு. அவ்வளவு மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஹீரோனி கிட்ட நிக்கிறா. அதை பார்த்து ஹீரோனிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவளை அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு ஹீரோனியோட வயித்துல கத்தி வச்சு குத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோனி வலி தாங்க முடியாம கீழே விழுந்துறா. இப்ப ஹீரோனியும் அந்த பொண்ணோட கழுத்துல கத்தியால குத்திடுறா. அவளை பார்த்தோன்னு ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளை கட்டி பிடிச்சு அழுகிறா. கொஞ்ச நேரம் அவளை கீழே விட்டுட்டு அவங்க வந்து திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு திரும்பவும் ஒரு ஏலியன் வந்து ஹீரோனியை பிடிக்க முயற்சி பண்ணுது. ஹீரோனி ஓட முயற்சி பண்ணும் போது டக்குன்னு அங்க இருந்த ஒரு லேசர் அவளை மேல இழுத்துக்குது. அவளும் கணத்தை வந்து பாக்குறா. இப்போ அவ அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள இருக்கா. அதுக்குள்ள சுத்தி எக்கச்சக்கமான ஏலியன்களுக்கு அவன் அகர முடியாம அங்க நின்னுட்டு இருக்கா. அங்க இருக்கிற ஏலியன்க எல்லாம் மாத்தி மாத்தி ஏதோ சவுண்ட் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனிக்கு ஒண்ணும் புரியல. இப்போ அங்க இருந்த ஒரு ஏலியன் ஹீரோனோட நெத்தியில கைய வைக்கும். வச்ச உடனே இப்ப ஹீரோனியோட பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. அவ ஃப்ரெண்டோட அப்பா அம்மா ஏன் அவ மேல அவ்வளவு கோவமா இருக்காங்கன்னா, சின்ன வயசுல ஹீரோனி இப்ப இருக்கிற வீட்டுல அவங்க அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவங்க அம்மாவும் அவளும் சேர்ந்துதான் நிறைய டைனி ஹோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதை விளையாடிட்டு இருப்பாங்க. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவ கூட இருந்தா. இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டே இருக்காங்க. ஹீரோனி அந்த இடத்துக்குள்ள போறா. அவளுக்கு இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ வெளியே வந்து பாக்குறா. அவளோட ஃப்ரெண்டோட அப்பா கீழே விழுந்து கதறி அழுகுறாங்க. என்ன ஆயிருக்கும்னா, வெளியே விளையாடிட்டே இருக்கும் போது அவளோட ஃப்ரெண்டு தெரியாம ஹீரோனியா தள்ளி விட்டுறா. இதனால கோவமான ஹீரோனி அந்த கல் எடுத்து அவளோட ஃப்ரெண்டோட நெத்தியில வேகமா அடிக்கிறா. அவ கீழே மயக்கம் போட்டு விழுந்து இறந்து போயிடுறா. இது தவறுதெல்லாம் நடந்த ஒரு சின்ன விபத்துனால அவளோட ஃப்ரெண்டு இறந்து போறா. இந்த துயரத்தை தாங்க முடியாத அவங்க அப்பா அம்மா ஹீரோனி மேல இன்னுமே கோவமா இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு எல்லாமே ஹீரோனி இப்படி சின்ன வயசுல அவங்களை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அவளை பத்தி நிறைய தவறான விஷயங்கள் அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாதான் அவங்களோட முகத்தை பார்க்கவும் அவங்க கிட்ட பேசவும் ஹீரோனி விருப்பப்படாம பயந்துகிட்டு தனியா அவளோட வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கா. பெஸ்ட் ஃப்ரெண்டு இறந்ததை தாங்க முடியாத ஹீரோனி ரொம்ப வேதனையில இருந்திருக்கு. அந்த தனிமையோட சுத்தமா பிடிக்கல. அதனால அவ ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது எப்படி டெய்லியும் நடந்த விஷயத்த ஷேர் பண்ணுவாளோ அதே மாதிரி லெட்டர்ஸ்ல என்ன விஷயத்த பார்த்தா அன்னைக்கு நாள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அவ ஃப்ரெண்டுக்கு எழுதுற மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருப்பா. அப்படி இந்த விஷயத்துல நினைச்சு பார்க்கும்போது ஹீரோனி எல்லா விஷயத்தையும் மறந்துரு அப்படின்ற மாதிரி அவ கையை பிடிச்சு அழுகுவா. இந்த விஷயத்த எல்லாத்தையும் அங்க இருந்த ஏலியன் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏலியன்க ஹீரோனி எதனால தனியா இருக்கு, அவளுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு தான் இதை பார்த்துட்டு இருக்கும். இப்போ டக்குன்னு ஹீரோனியை பிடிச்சு வச்சிருங்க. அதுங்க மாத்தி மாத்தி ஹீரோனியை பார்த்து ஏதோ ஒரு சவுண்ட் கொடுத்து பேசிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனிய காட்டுக்குள்ள விட்டுட்டு அதுங்க போயிடும். ஹீரோனியும் கீழே விழுந்த பிறகு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அந்த இடம் சுத்தி வெளிச்சமா இருக்கும். அதுங்க ஏதோ ஒரு சவுண்ட ஹீரோனி கிட்ட கொடுக்கும். இப்ப ஹீரோனிக்கு என்ன புரிஞ்சதுன்னு தெரியல. திடீர்னு விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோனியும் திரும்பவும் பக்காவா ரெடி ஆயிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சைக்கிள் ஓட்டிட்டு வேற ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற மக்களை எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஹாய் பாய் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் பதிலுக்கு பேசுறாங்க. இவங்க மனுஷங்க கிடையாது, மனுஷங்களோட உடம்புல இருக்கிற ஏலியன். ஹீரோனி
நீ ரொம்ப லோன்லியா இருக்க, அவ கஷ்டப்படுறத அந்த ஏலியனுக்கும் தெரிஞ்சிடும். அதனால நீ உன் வாழ்க்கைய பாரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நாங்க எங்க வேலையை பாக்குறோம், நாங்க சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒரு டீல போட்டுருப்பாங்க. இப்ப ஈரனியம் நைட் ஒரு பார்ட்டி வைப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு மனுஷ உடம்புல இருக்கிற ஏலியனை இன்வைட் பண்ணிருப்பாங்க. எல்லாருமே ஜாலியா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்து ஈரனியம் அவங்க இழந்த அந்த சந்தோஷத்தை இப்போ அந்த ஏலியன் மூலியமா அவங்க ரசிச்சுட்டு இருக்காங்க. சோ இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்துல டைலாக் சுத்தமா இல்ல, ஃபுல்லாவே பேக்ரவுண்ட் நாய்ஸ் மியூசிக் மட்டும்தான் அந்த படத்தையே ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை அந்த ஏலியனோட அந்த இமேஜ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ரியலா காமிச்சிருப்பாங்க. பார்க்க ரொம்ப த்ரில்லிங்காவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த படத்தை கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தோட நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.